Hello all, this is Anita from Anita's Art Corner. இந்த வீடியோவில் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து ஃப்ரீ ஹேண்டில் எவ்வளோ ஈஸியாக வரைஞ்சி பெயிண்ட் பண்ண முடியும்னு காட்டுறேன். இதுக்கு பேலட்டில் கொஞ்சம் கலர்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு ரஃப்பாக ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படின்னா ஹைபிஸ்கஸோட அவுட்லைன் மட்டும் நம்ம சும்மா ஃப்ரீ ஹேண்டில் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிடலாம். பென்சிலில் லேசாக வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே அது அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் அந்த பெட்டல்ஸ் வந்து எல்லாமே ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி ஒரு 5 பெட்டல்டு ஃப்ளவராக அதை வரைஞ்சிக்கிடணும் நம்ம. அவ்வளோதான் இதோட ஷேப்பு. இதே மாதிரி 1-2 ஃப்ளவர்ஸ் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வேறு வேறு டைரெக்ஷனில். இப்போது இதில் ஜஸ்ட்டு கலர்ஸ் மட்டும் நம்ம அவுட்டர் சைட்லேருந்து ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஏன்னா அவுட்லைன் வந்து நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கனால வெளியிலேருந்து அப்படியே டுவர்ட்ஸ் சென்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறோம். நீங்கள் ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்துருந்திங்கன்னா இன்னொரு ஃப்ளவர் வந்து வேறு ஒரு கலர் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டால் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே சேம் கலரில் நீங்கள் பண்ணலாம். இப்போ ரெட் கலர் வந்து நான் எல்லா பெட்டலுக்கும் வெளியில் வந்து நான் பெட்டல் வந்து கொஞ்சம் கர்வ்டாக வரையணும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே போங்க. இப்போ ரெட் கலர் எல்லாம் கொடுத்து முடிக்க போகிறோம். இப்போ சென்டரில் வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் போர்ஷன் நம்ம விட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு லைட் கலர் வச்சு நம்ம கலர் கொடுக்க போகிறோம். எப்பயுமே ஒரு ஃப்ளவர் வந்து பெயிண்ட் பண்ணுறப்போ வந்து சிங்கிள் கலராக இருக்கிறத விட 2 or 3 ஷேட்ஸ் இருந்தால் தான் அது வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக நான் 2 கலர் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து லெமன் எல்லோ, ஒரு லைட்டர் ஷேட் ஒரு டார்க் ஷேட் அந்த மாதிரி வச்சுக்கிடணும். ரெண்டுமே ரொம்ப டார்க்கர் ஷேடாக இருந்துச்சுன்னா ரொம்ப டார்க்கராக உங்களுக்கு போயிடும். அதனால நான் ஒரு லைட் ஷேட் டார்க் ஷேட் வச்சுக்கிட்ட சொல்கிறேன். இந்த லைட்டர் ஷேடு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சென்டர்லேருந்து வெளியில் ரேடியேட் ஆகி போகிற மாதிரி வச்சுக்கிடணும். நம்ம ஜஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே போகணும். இப்போ சென்டரில் மட்டும் ஒரு டெப்த்து கொடுக்குறதுக்காக மெரூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட்டோட டார்க்கர் ஷேடு மெரூன்றனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு யூ ஷேப் கர்வ் மாதிரி மட்டும் நம்ம சென்டரில் திக்காக வரைஞ்சிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு ஹைபிஸ்கஸோட பேட்டர்ன் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்காக அந்த கலர் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டரில் ஒரு சர்க்கிளாக கூட வரைஞ்சிட்டு அந்த டார்க் கலர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பெயிண்டிங்க்கு பேலட்டில் வந்து நான் வேறு ஒரு கலர் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து டீப் பிரில்லியன்ட் பர்பிள். நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில ட்ராப்ஸ் வந்து மீடியம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்டு திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஃப்ளவருக்கும் அதே மாதிரி தான் அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு கூட உள்ளே அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவரையும் அதே மாதிரி கலர்ஸ் வந்து ஃப்ரம் அவுட் சைட் டுவர்ட்ஸ் சென்டர் வந்து அந்த டார்க்கர் கலர் கொடுத்துட்டே போகலாம். இப்போ நீங்கள் வெளிப்பக்கம் வந்து லைட்டர் ஷேட் கொடுத்திங்கன்னா உள்ளே டார்க்கர் ஷேட் வச்சுக்கிடணும். இப்போ இந்த பர்பிள் கலர் ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் ஃப்ளவருக்கு நம்ம பண்ண மாதிரியே எல்லோ கலர் வந்து சென்டரில் கொடுக்க போகிறோம். ஒரு லைட் ஷேட் டார்க் ஷேட் இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். இப்போது இந்த போன ஃப்ளவருக்கு நம்ம சென்டரில் டெப்த்து கொடுத்த மாதிரி இந்த ஃப்ளவருக்கும் சென்டரில் டெப்த்து கொடுக்குறோம். அதே மெரூன் கலர் வச்சுருக்கேன்.
நம்ம மீதி இருக்க இடத்தெல்லாம் நம்ம அந்த எல்லோ வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்போது 2 ஃப்ளாரும் வேறு வேறு டைரெக்ஷனில் திரும்பி இருக்க மாதிரி காட்டுறதுனால அந்த யூ ஷேப்பில் போட்டிருக்க மெரூன் வச்சு ஃபில் பண்ண கலர் வந்து வேறு வேறு டைரெக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ லீவ்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து லெமன் எல்லோ வச்சு நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு கார்னர்ஸை மட்டும் கொஞ்சமாக நம்ம க்ரீன் வச்சு ஷேட் பண்ண போகிறோம். இப்போது லீஃபோட கார்னர்ஸ்க்கு சாப் க்ரீனை வச்சு அந்த லீஃபோட ஷேப்புக்கே ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே வரணும். கொஞ்சம் கர்வ்டாக கொடுத்தா தான் அந்த லீஃப் ஷேப் இருக்கும். அதே மாதிரி எல்லா லீஃப்க்கும் கொஞ்சம் கர்வ்டாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு வெயின் மாதிரி போட்டு நம்ம முடிக்க போகிறோம். இதில் லெமன் எல்லோ சாப் க்ரீன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு கலர் காம்பினேஷன் லீஃப் கூட கொடுக்கலாம். லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன், இந்த மாதிரி என்ன ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணினாலும் பண்ணலாம்.